திருப்பதி ஏழுமலையான தரிசிக்கும் போது நம்மளுடைய நினைவுக்கு எந்த ஒரு வேண்டுதலும் வராதான். இதற்கு காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருமலை பெருமாள் கருவறைக்கு முன்னால் இருக்கக்கூடிய கருடாழ்வார் சன்னதியில இருந்து கர்ப்பகிரகம் வரையிலான இடம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு எனர்ஜி ஃபீல்ட் அப்படின்னு சொல்லப்படுது. தினமும் பெருமாளை தரிசிக்க கோடான கோடி தேவர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள் மற்றும் கருட, கந்தர்வ, சித்தா, சாத்தியா, யட்சா, ராசசா முதலிய இனங்களை சேர்ந்த தேவதைகள் எல்லோரும் இங்க வந்து சுவாமியை தரிசித்து போவாங்களா. இதனாலதான் நாம சாமியை தரிசிக்கும் போது நமக்கு அனைத்தும் மறந்து போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. சுவாமி அஷ்டோத்திரத்துல வரக்கூடிய நாமப்படி முக்தி அடைந்த சித்தர்கள் வசிக்கக்கூடிய தெய்வ ஸ்தம்பம் என்னும் இடத்துல இருந்தபடியே சித்தர்கள் தினமும் சுவாமியை தரிசித்துக் கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆச்சரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னா திருப்பதி ஏழுமலையானுடைய கருவறை அப்படின்னு சொல்லலாம்.